வணக்கம். இது டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கோரிதம் என்ற தலையங்கத்துக்கு கீழே உருவாக்கப்படுற இன்னொரு சீரீஸ். இந்த தலையங்கத்துக்கு கீழே இது முதலாவது ப்ரெசன்டேஷன். இதுக்கும் நான் ஒரு டியூட்டோரியல் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த டியூட்டோரியலை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். இந்த தலையங்கத்தில் முதலாவது சாப்டர், இந்த தலையங்கத்துக்குள்ள முதலாவது சாப்டராக நாங்கள் இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கோரிதம் கொடுத்துருக்கு. இதில் முதலாவது சப்டைட்டில் பார்த்தோம்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். நாங்கள் எத்தனையோ லாங்குவேஜஸ் படிக்கிறோம். ஜாவா, விஷுவல் பேசிக், பாஸ்கல், C++, கோபோல், அடா. எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் அந்த லாங்குவேஜில் அடிப்படையாக சில டேட்டா டைப்ஸ் சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக முழு எண்ணை குறிக்கிறதுக்கு இன்டிஜர்ன்னு சொல்லியிருப்பாங்க. தசத்தோடு கூட நம்பர்ன்னு சொன்னால் ஃப்ளோட்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு எழுத்துண்டா கேரக்டர்ன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படியான டைப்புகளை நாங்கள் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்கிறோம். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் ஆர் பேசிக் டேட்டா டைப்ஸ் ஆஃப் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா these refer to two things. அப்போ எந்த ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் எடுத்தாலும் ரெண்டு விஷயங்களை கவனத்தில் எடுக்குது. ஒன்று, டேட்டா ஐட்டம் வித் சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ். உதாரணமாக முழு எண்ணை எடுத்தோம்னா அது இன்டிஜர் என்ற டைப் எடுத்தோம்னால் அதுன்ற கேரக்டரிஸ்டிக் இயல்பு என்னென்றா முழு எண்ணா இருக்கும். அதே மாதிரி ஃப்ளோட் என்றதை எடுத்தோம்னால் அதன் இயல்பு வந்து தசத்தோட கூட நம்பராக இருக்கும். அப்படி ஏதோ ஒரு கேரக்டரிஸ்டிக் அது அந்த ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் எடுத்தால் அதுக்கு ஒரு இயல்பு இருக்கும். அதோட பெர்மிசிபிள் ஆப்பரேஷன்ஸ் ஆன் த டேட்டா, அதாவது அந்த டேட்டாவில் நீங்கள் செய்யக்கூடிய சில ஆப்பரேஷன் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு இன்டிஜர் என்று சொன்னால் நீங்கள் கூட்டலாம், கழிக்கலாம், பெருக்கலாம், பிரிக்கலாம். அப்போ இப்படியான சில ஆப்பரேஷன்ஸ் அதில் செய்யலாம். ஃப்ளோட் என்றாலும் அதை செய்யலாம். ஆனால் பூலியன் என்ற டேட்டா டைப் எடுத்தீங்க என்றால் அதுவும் ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் தான். பூலியன் என்றால் ட்ரூ அல்லது ஃபால்ஸை வைக்கக்கூடிய ஒரு டேட்டா டைப். இந்த டேட்டா டைப்புக்கு கூட்டல், கழித்தல் என்ற ஆப்பரேஷன் எல்லாம் வேலை செய்யாது. அப்போ எந்த ஒரு டேட்டா டைப்பை சொல்லிக்கலையும் அந்த அதில் நாங்கள் போடக்கூடிய டேட்டாண்ட இயல்புகளும் சொல்லணும், அதோட என்னென்ன ஆப்பரேஷன்ஸ் அதில் அப்ளிகபிள் என்றதுன்னு சொல்லணும். இப்போ பூலியன் என்று எடுத்தால் அதில் வந்து அண்ட் வேலை செய்யும், ஓ வேலை செய்யும், நோட் வேலை செய்யும். அப்படி ஒரு லாங்குவேஜால் அறிமுகப்படுத்தப்படுற ஆக அடிப்படையான டேட்டா தரவு வகைகளை நாங்கள் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னு சொன்னது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு இல்லாமல் ஒரு செட் ஆஃப் டேட்டாவை வச்சிருக்கக்கூடிய ஒரு டேட்டா டைப் இது. அப்போ இதுவுமே ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தான். இப்படி ஒன்று எப்படி அதை அமைக்கிறன்றதை பற்றி இதில் கதைப்படாது. ஆனால் உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா ஸ்டாக் என்று சொல்லி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் எடுத்தோம்னா அதுக்குள்ள நாங்கள் டேட்டாஸை கடைசியாக போட்ட டேட்டாவை தான் முதல் எடுக்கலாம். இதுதான் அதுக்குடைய அடிப்படை இயல்பு. அப்போ ஸ்டாக் அண்ட் டேட்டா டைப்பில் செய்யக்கூடிய ஆப்பரேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆப்பரேஷன்ஸ், புஷ் என்று சொல்லி ஒரு ஆப்பரேஷன், அது வந்து அதுக்குள்ள டேட்டாவை போடுறதுக்கு, பொப்ன்னு சொல்லி ஒரு ஆப்பரேஷன் அதுலேருந்து டேட்டாவை எடுக்கிறதுக்கு. இப்போ ஸ்டாக்ன்றது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ண்டா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் இஸ் a ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் a mathematical set of data. அப்போ நிறைய டேட்டான ஒரு கலெக்ஷனாக இருக்கும். தொடை என்று சொல்கிறோம் நாங்கள் மேத்ஸில். அதோட அந்த செட் ஆஃப் டேட்டாவில் செய்யக்கூடிய ஆப்பரேஷன்ஸ். இங்கே ஸ்டாக்கை பொறுத்தவரை புஷ், பொப்ன்னு சொல்லி ரெண்டு ஆப்பரேஷன் அங்கே மெயின் ஆப்பரேஷன்ஸாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் இருக்குது கியூ. இது வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு சொன்னாங்க. முதல் வந்தது தான், முதல் நீங்கள் போட்டது தான் முதல் எடுக்கலாம். அப்போ அப்படியான இதில் வந்து பாவிக்கக்கூடிய ஆப்பரேஷன்ஸ்னு சொல்லி என்கியூ, புதுசாக ஒரு டேட்டாவை சேர்க்கறதுக்கு என்கியூ, இருக்கிற டேட்டாவை எடுக்கிறதுக்கு டிகியூ, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இப்போ இதுதான் அதன் இயல்பு. அப்படி ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் டேட்டாவையும் அதில் செய்யக்கூடிய ஆப்பரேஷன்ஸையும் வகை குறித்து நிற்கிற மாதிரி
சில டேட்டா டைப்புகள் இருக்கும். அதுகள் தான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அப்போ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பில் நாங்கள் செய்யக்கூடிய ஆப்ரேஷன்களை பொதுவாக நாங்கள் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறது. இப்போ ஸ்டக்கை பொறுத்தவரை புஷ் பாப் இது இன்டர்ஃபேஸ், கியூவை பொறுத்தவரை என்கியூ டிக்யூ இது இன்டர்ஃபேஸ். இப்படி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பில் செய்யக்கூடிய ஆப்ரேஷன்ஸை நாங்கள் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம். அடுத்த சொல்லியிருக்கு ஏடிடி. ஏடிடி என்ற அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் focuses on what it does and ignores how it does its job. அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் என்றால் அந்த டேட்டா டைப் என்ன செய்யும் என்று சொல்லப்படுது, ஒழிய அது எப்படி செய்யப்படும் என்று சொல்லப்படாது. உதாரணமாக இந்த ஸ்டாக்குக்குள்ள கடைசியாக போட்ட வேல்யூ முதல் எடுக்கலாம், வேல்யூ போடுறதுக்கு புஷ், வேல்யூ எடுக்கிறதுக்கு பாப், இவ்வளவு தான் சொல்லப்படும். இது எப்படி செய்யறன்ற விஷயம் சொல்லப்படாது. இது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காது. இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் எனி பர்டிகுலர், அதாவது எந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காது இண்டிபெண்ட் ஆஃப் எனி பர்டிகுலர் இம்ப்ளிமெண்டேஷன். அதை எப்படி செய்யறன்னு சொல்லப்பட்டிருக்காது, ஆனால் இப்படி தான் செய்யும், ஸ்டாக் கண்டா இப்படி தான் இருக்கும் என்று சொல்லப்படும். அது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். இனி டேட்டா ஸ்ட்ரக்சர். டேட்டா ஸ்ட்ரக்சர் என்று சொன்னால் அதுக்கு விரவிலக்கணம் பின்னமான கேள்விகளில் எக்ஸாம்களில் இதுதான் இந்த விரவிலக்கணம். டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டேட்டா இன் அ கம்ப்யூட்டர் மெமரி ஆர் ஸ்டோரேஜ். ஒரு கணனி நினைவகத்திலேயோ அல்லது களஞ்சியத்திலேயோ தரவுகளை ஒழுங்கமைச்சு வைக்கிற ஒரு முறையைத்தான் நாங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். இன்னொரு மாதிரி சொல்கிறேன்டா, டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஏடிடி, அதாவது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பின் இம்ப்ளிமெண்டேஷன். நான் ஏற்கனவே சொன்னான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் என்றால் அது என்னன்னு சொல்லப்படுமே ஒழிய அது எப்படி செய்யப்படும், எப்படி அது அமுலாக்கப்படும் என்று சொல்லப்படாது. அந்த அமுலாக்கம் என்றது தான் இங்கே டேட்டா ஸ்ட்ரக்சர். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறோம். ஸ்டாக் என்றதை எப்படி நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர். கியூ என்றதை எப்படி நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர். அப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்களுக்கு உதாரணமாக நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பில் சொன்ன விஷயங்களையே இங்கேயும் சொல்லலாம். ஸ்டாக், கியூ, லிங்க் லிஸ்ட், ட்ரீ, கிராஃப் இதெல்லாம் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு உதாரணம். ஸ்டாக்ன்றதை அந்த என்னன்னு சொல்கிறது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்கிறது டேட்டா ஸ்ட்ரக்சர். When working with certain data structure, we need to know how to insert new data, how to search for a specific item and how to delete a specific item. அதாவது எந்த ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை சொல்லிக்கலையும் நீங்கள் எப்படி அந்த டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு டேட்டாவை சேர்க்கலாம், எப்படி அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்லேருந்து டேட்டாவை வெளியில் எடுக்கலாம் அல்லது ரிமூவ் பண்ணலாம், எப்படி ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை அதுக்குள்ள தேடி பிடிக்கலாம், இப்படியான விஷயங்களை நீங்கள் சொல்லணும். உதாரணமாக ஸ்டாக்குக்கு புஷ் அண்ட இன்டர்ஃபேஸை அல்லது ஆப்ரேஷனை பாவிச்சு சேர்க்கலாம், பொப் அண்ட ஆப்ரேஷனை பாவிச்சு அங்கேருந்து எடுக்கலாம் வழியால். இப்படி அந்த ஒரு குறிப்பிட்ட டேட்டா ஸ்ட்ரக்சரை சொல்லிக்கல புதுசாக ஒரு டேட்டாவை சேர்க்கிறதுக்கு, இருக்கிற டேட்டா வெளியில் எடுக்கிறதுக்கு, மற்றது இருக்கிற டேட்டாக்குள்ள நீங்கள் விரும்புகிற டேட்டாவை தேடி எடுக்கிறதுக்கு இப்படியான வசதிகள் அங்கே இருக்க வேணும். இதுகளெல்லாம் ஆப்ரேஷன்களால் தான் செய்யணும், இன்டர்ஃபேஸுகளால். டேட்டா ஸ்ட்ரக்சர் ஹெல்ப்ஸ் ஃபார் எஃபிஷியன்ட் ப்ரோக்ராமிங். அப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர் இல்லாமலும் நாங்கள் ப்ரோக்ராம் எழுதலாம். ஒரு குறிப்பிட்ட ப்ரோக்ராம் எழுதிக்கல, உதாரணமாக கால்குலேட்டர் என்ற ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்குது. கால்குலேட்டர் உங்களுக்கு தெரியும், சின்ன கையடக்கமான கால்குலேட்டர்கள் வருது, இவ்வளோ பெரிய வேலைகள் செய்யுது. அது ஒரு பெரிய ப்ரோக்ராம். அது அந்த ப்ரோக்ராமை எழுதுறதுக்கு ஸ்டாக் அண்ட டேட்டா ஸ்ட்ரக்சர் பாவிப்பட்டிருக்கும். ஸ்டாக் அண்ட டேட்டா ஸ்ட்ரக்சரை இல்லாமலும் நீங்கள் அந்த ப்ரோக்ராமை எழுதியிருக்கலாம். ஆனால் ஸ்டாக் அண்ட டேட்டா ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நீங்கள் எழுதினீங்கள் என்றால் என்ன நன்மை இருக்குது அதில்? எஃபிஷியன்ட் ப்ரோக்ராம் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு சொன்னால் குறைஞ்ச நேரத்தில் குறைஞ்ச வளங்களை யூஸ் பண்ணி பெரிய வேலையை செய்யும். அல்லது ப்ரோக்ராமரோட டைமை குறைக்கும், ப்ரோக்ராம் எழுதுகிற டைமை குறைக்கும். இப்படி ப்ரோக்ராமிங்கை எஃபிஷியண்ட்டாக செய்யலாம் உண்டு. Data structure reduces complexity of the program and its calculation. அந்த ப்ரோக்ராமை பார்க்க நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி எழுதின ப்ரோக்ராம் ஈஸியாக விளங்கும், சிக்கல் இல்லாமல் இருக்கும். ஆனால் டேட்டா ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராம் எழுதினீங்க என்றால் அது சிக்கல் தன்மையாக இருக்கும், விளங்கிக் கொள்றதுலேயே கஷ்டம் இருக்கும். அது இன்னொரு நன்மை டேட்டா ஸ்ட்ரக்சர். There are two types of data structures. டேட்டா ஸ்ட்ரக்சரில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர், மற்றது
non-linear data structure. இப்போ linear data structure எடுப்போம். linear data structure என்றா data organized sequentially. அதாவது ஒரு linear data structure எடுங்க. நீங்கள் இப்போ ஏற்கனவே நான் எடுத்த உதாரணம் வந்து ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு பின்னு கொண்டா தான் டேட்டா வைப்படும். அப்போ இது லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். ஒன் ஆஃப்டர் தி அதர்ன்னு சொல்கிறோம். ஒன்றுக்கு பின்னு கொண்டா வைப்படும். ஆனால் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சரில் அப்படி ஒன்றுக்கு பின்னு கொண்டா வைப்படாது. அப்படி ரெண்டமாக வைப்படுற மாதிரி இருக்கும். அங்கே ஒன்று இங்கே ஒன்று வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும் உள்ள மெயின் டிஃப்ரெண்ட் இதுதான். இதை தவிர ஈஸி டு இம்ப்ளிமெண்ட், அதாவது லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்களை ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஏன்னு சொன்னால் எங்களோட கம்ப்யூட்டரோட மெமரி இருக்குது தானே, அதுவும் லீனியர் அமைப்பில் தான், அதாவது ஒரு சீக்வென்ஷியல் அமைப்பில் தான் உள்ளுக்கு நாங்கள் கற்பனை பண்ணி வச்சுருக்கிறோம். முதலாவது பைட் இருக்கும், அதுக்கு பின்னுக்கு அடுத்த பைட் இருக்கும், அதுக்கு பின்னுக்கு அடுத்த பைட் இருக்கும், இப்படி ஒன்றுக்கு பின்னு கொண்டா பைட்ஸ் போய் கொண்டிருக்கும். அதே அமைப்பு இருக்கிறபடியால் ஒரு கம்ப்யூட்டரில் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தா நான் லீனியர் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் கஷ்டமாக இருக்கும். உதாரணங்களை வடிவாக பார்த்தீங்கன்னா விளங்கும். அரே நேமா இந்த லாங்குவேஜ், ஏதாவது ஒரு லாங்குவேஜில் நீங்கள் கம்ப்யூட்டர் இருந்தால் கட்டாயம் அரே என்றா என்னென்னு தெரியும். அரே ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர், ஒன்றுக்கு பின்னு கொண்டா டேட்டா வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். ஸ்டாக் கண்டது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னான், ஒன்று கடைசியாக வச்ச வேல்யூவை முதல் எடுக்கிற மாதிரியான டேட்டா ஸ்ட்ரக்சர் என்றா ஒன்றுக்கு பின்னு கொண்டா வேல்யூஸ் வைப்படும். அப்புறம் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். கியூ ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். லிங்க் லிஸ்ட் என்று நாங்கள் படிப்போம், அது ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் என்றா ட்ரீ என்று படிப்போம், கிராஃப்ஸ் என்று படிப்போம். இதுகள் எல்லாம் வந்து நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். அப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர் என்றதின் அடிப்படை விஷயம் அது. இனி அல்கோரிதம் என்றா என்னென்று தலையங்கம் போட்டிருக்கு. அல்கோரிதம் என்றா ஒரு குறிப்பிட்ட வேலையை எப்படி செய்வோம், ஒரு குறிப்பிட்ட வேலையை எப்படி செய்து முடிப்போம், அதுதான் அல்கோரிதம். உதாரணமாக இடியப்பம் அவிப்பது எப்படி, இப்படி கேட்டால் நீங்கள் முதல்ல இருந்து சொல்லணும். முதல் சுடுநீரை கொதிக்க வைக்கவும், ரெண்டாவது மாவை எடுக்கவும், அரிக்கவும், இப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொண்டு போக கடைசியாக இடியப்பம் வர வேணும். வந்தால் தான் அது அல்கோரிதம். அப்போ அல்கோரிதம் என்றா என்னன்னு கேட்டால் அதுக்கு இப்படி எழுதியோணும். An algorithm is a step-by-step procedure for solving a problem in a finite amount of time. குறிப்பிட்ட டைமுக்குள்ள ஒரு பிரச்சனையை முடிச்சு கொடுக்கணும். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறது அல்கோரிதம்னு சொல்கிறோம். Many algorithms apply directly to a specific data structure. பெரும்பாலான அல்கோரிதத்தை எடுத்தீங்கன்றால் அங்கே டேட்டா ஸ்ட்ரக்சர் சம்பந்தப்படும். அதெல்லாம் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கோரிதம்னு சொல்லி ரெண்டையும் ஒரே தலையங்கத்துக்குள்ள கொண்டாடுறது. இனி எஃபிஷியன்சி ஆஃப் தி அல்கோரிதம்ண்டா இப்போ இடியப்பம் வைப்பது எப்படிண்டா, நான் ஒரு அல்கோரிதம் சொல்லுவேன், இன்னொரு ஆள் இன்னொரு அல்கோரிதம் சொல்லும். நான் சொல்கிற அல்கோரிதமோ மற்றவர் சொல்கிற அல்கோரிதமோ எஃபிஷியன்டானது, குறைஞ்ச நேரத்தில் டேஸ்ட்டாக சமைக்கணும், குறைஞ்ச நேரத்தில் சமைக்கணும், குறைஞ்ச வளங்களை யூஸ் பண்ணணும். இப்படி எல்லாமே குறைஞ்சது, சிலது கூடதாக இருக்கணும், சிலது டேஸ்ட் கூடவே இருக்கணும், பாவிக்கிற பானை சட்டி இதுகள் எல்லாம் ஏழுமானவரை குறைவாக இருக்கணும், விரைவாக இருக்கணும், ஸ்பீட் கூடவே இருக்கணும், அல்லது டைம் குறைவாக இருக்கணும். இப்படி இருந்தால் எஃபிஷியன்ட் அல்கோரிதம்னு சொல்கிறோம். இப்போ சம் அல்கோரிதம்ஸ் ஆர் மோர் எஃபிஷியன்ட் தேன் அதர்ஸ். ஒரு அல்கோரிதம் இன்னொரு அல்கோரிதத்தை விட எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அப்படியான மேலே நாங்கள் அந்த எஃபிஷியன்சி கூடின அல்கோரிதத்தை தான் செலக்ட் பண்ணுவோம். Running time of algorithms typically depends on the input set and its size. எவ்வளவு நேரத்தில் அந்த அல்கோரிதம் ரன் பண்ணி முடியும்ன்றது நீங்கள் கொடுக்குற இன்புட்லையும் அதன் சைஸ்லையும் தங்கியிருக்கு. சைஸ் நம்பர்ஸை கூட கொடுத்து சோர்ட் பண்ண சொன்னவன்டா, ஏறுவரிசைப்படுத்த சொன்னவன்டா கொஞ்சம் டைம் கூட எடுக்கும். குறையாக கொடுத்தவன்டா வேலைக்கு முடியும். அப்போ நிச்சயமாக கொடுக்குற இன்புட் சைஸில் தங்கியிருக்கு ஒரு அல்கோரிதத்தின் எஃபிஷியன்சி என்ற வரைக்கும் பார்த்து அடுத்த கிளாஸில் மிச்சம் பார்ப்போம்.